சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக நீதி நிலைநாட்டுவதில் அசம்பந்தம் தொடர்ந்தால் சர்வதேச விசாரணை கோருவதே சரியான வழி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நினைவு நாளில் பேராயர் மல்கம் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்று 7 வருட நிறைவடைந்துள்ள நிலையில் நீதியை நிலைநாட்டும் விடயத்தில் அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்பட்டால் சர்வதேச விசாரணையை கோருவதே சரியான வழி என கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ஆண்டகே தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்று 7 வருடம் நிறைவை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இடம்பெற்ற விசேட நினைவேந்தல் மற்றும் ஆராதனை நிகழ்வில் கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் 7 ஆண்டுகள் கடந்தும் இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் இருந்த உண்மையான சூத்திரதாரிகள் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என கவலை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் நீதியை நிலைநாட்டும் வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் அவை அரசியல் தேவைகளுக்காக விசாரணைகளை திசை திருப்பியதாக இதன் போது அவர் குற்றம் சுமத்தினார். தாக்குதல் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கைகளை கவனிக்க தவறிய அதிகாரிகள் மற்றும் அதனை மூடி மறைத்தவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை இன்னும் மந்த கதியிலேயே உள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவை இன்னும் கீழ்மட்டத்திலேயே இருக்கின்றன. தாக்குதலில் முன்னோடியாக செயற்பட்டவர்களை கண்டறிய இன்னும் தீவிர நடவடிக்கைகள் தேவை. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத பகுதிகள் மற்றும் ரகசிய ஆவணங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பாதிப்புற்ற குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பது கவலை, ஐநா வதிவிட பிரதிநிதி ஆண்ட்ரே பிரெஞ்ச் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்தும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பது கவலைக்குரியது என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளை ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள், தமிழரசுவிடம் கோரியது இந்தியா. வடக்கு கிழக்கு தமிழர்கள் மத்தியில் கட்சிகள் அதிகரித்து விட்டன, அதனை ஓரளவு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என இந்திய துணை ஜனாதிபதி தம்மிடம் வலியுறுத்தினார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உண்மையான குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகின்றார்கள், விசாரணை குறித்து நாமல் விசனம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அரசியல் மயமாக்குவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அத்துடன் பாரபட்சமான நடவடிக்கை மற்றும் தவறான பழி சுமத்தல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பரந்தன் விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் மோதியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நேற்று இரவு 7 மணி அளவில் பரந்தன் சந்திக்கு அண்மையில் வீதியை குறுக்காக கடக்க முற்பட்டவர் மீது குறித்த கார் மோதியதில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சுதந்திரமாக நடமாடுகிறார், ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டுகின்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மாகாண தேர்தலை நடாத்த அச்சப்படுகிறது அனுர அரசு, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளின் செம்மணிக்கான வருகை ஒத்திவைப்பு. செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நேற்று செவ்வாய்க்கிழமை பார்வையிடவிருந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தமது விஜயத்தை அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் திகதி வரை ஒத்தி வைத்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி 27ஆம் திகதி ஆரம்பம். இதுவரை 240 மனித எண்பு எச்சங்கள் அடையாளம். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக இருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில்
239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தினால் அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் புதைகுழிகளுக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக போலி வங்கி இணையதளத்தை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். தனியார் வங்கி ஒன்றின் இணையதளத்தை ஒத்த போலியான இணையதளத்தை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மினுவங்குட பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞன் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க நான் தயார், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மத்திய கிழக்கு போரினால் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் பாதிப்பு ஐநா அறிக்கையில் தகவல். அமெரிக்க ஈரான் போரின் காரணமாக இலங்கைக்கு ஒரு வாரத்திற்கு 1015 மில்லியன் அமெரிக்க டாலர் தேயிலை ஏற்றுமதி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி வேலை திட்டம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி விசாரணை அடுத்த வாரம் ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக புத்தாண்டில் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவது பற்றிய மகிந்தவின் பேச்சு. இலங்கையில் இதுகால வரையில் பதவியில் இருந்த அரசாங்கங்களில் மக்கள் கிளர்ச்சி செய்து விரட்டியடித்த அரசாங்கம் தங்களுடையது என்பதை ராஜபக்சாக்கள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் போன்று தெரிகின்றது. சிங்கள தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச புத்தாண்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்திற்கு வருவதற்காக தங்களிடம் முக்கியமான திட்டம் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த தொடர்ச்சியாக பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இந்திய இலங்கை உடன்படிக்கையை நிறைவேற்ற இந்தியாவின் தொடர்ச்சியான நெருக்குதலை எதிர்பார்க்கும் தமிழ் கட்சிகள் என்ற தலைப்பிடலோடு மீரா ஸ்ரீனிவாசன் அவர்களினுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈஸ்டர் தாக்குதல் 7 ஆண்டு நிறைவு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியாவில் டித்வா புயலினால் சேதமற்ற வீடுகளுக்கு காசோலை வழங்கி வைப்பென்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தேர்தல் சட்ட சீர்திருத்தங்களில் அரசு எதிரணி அசமந்த போக்கு, தேர்தல் ஆணைக்குழு தலைவர் விசனம். இலங்கையின் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தேர்தல் சட்ட சீர்திருத்தங்களை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில் அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் காட்டி வரும் அசமந்த போக்கு துரதிர்ஷ்டவசமானது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், தேசிய அபிவிருத்தி வங்கியில் மோசடி, கணக்காய்வுக்கு சர்வதேச நிறுவனம், மத்திய வங்கி தீர்மானம் போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திருமலை கல்லோயா இணைப்பு ரயில் மிக மோசமான நிலையில், பயணிகளின் சுகாதாரமும் பாதுகாப்பும் கேள்விக்குறி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 7 ஆண்டு பூர்த்தி, பல தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழ்ப்பாணத்திலும் நேற்று ஈஸ்டர் தாக்குதல் நினைவு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எரிபொருள் QR முறைமை கால வரையறையின்றி நீடிப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக புலந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக காத்திருப்பது கவலைக்குரியது. ஈஸ்டர் தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்தும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பது கவலைக்குரியது என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரி பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு 27ஆம் திகதி ஆரம்பம்.
செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்க நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பிலான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று நீதிவான் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த வழக்கு விசாரணைகளின் போது அகழ்வு நடைபெறும் பகுதியில் உள்ள நீர் வற்றி அது அகழ்வுக்கேற்ற நிலையில் இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட போதும் நீதியமைச்சால் அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்படாத நிலையில் வழக்கு நேற்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டமை குறித்து வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்க நீதவான் உத்தரவிட்டார். அகழ்விற்கான முன்னேற்பாடு சம்பந்தமாக நேற்று மாலை 3 மணிக்கு அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்து கலந்துரையாடவும் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சட்டத்தரணி VS நிரஞ்சன், ரணிதா ஞானராஜா ஆகியோரும், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் வழிநடத்துதலில் சட்டத்தரணி பெனிஸ் லஸ்துசானும், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பில் சட்டத்தரணி பூரணி மரியநாயகமும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை செம்மணி புதைகுழியில் தமது உறவுகளும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சிலரும் வழக்கின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நிற்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக நெல்லை ஆதீன குரு முதல்வரின் 1வது குருபூசை என்று உருவச்சிலையை கம்பவாரதி திறந்து வைப்பார் என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல ஈரான் மீது குண்டு வீச்சு மீண்டும் தொடங்கப்படும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தியோடும் யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் 3 கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல வவுனியாவில் இளைஞன் மீது தாக்குதல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறுகிய காலத்துக்குள் முடியும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் உண்மைகளை கண்டறியாமல் இருப்பது நாட்டுக்கு தோல்வி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் உண்மைகள் கண்டறியப்படாமல் இருப்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தோல்வி என இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இந்த மனிதாபிமானமற்ற கொடூர செயலால் ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லனா துயரத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது கட்சி என்றும் தனது ஆதரவை வழங்கும். அத்துடன் இக்குற்றத்தை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க எடுக்கப்படும் சகல முயற்சிகளுக்கும் தமது கட்சி எந்தவித நிபந்தனையுமின்றி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் கொழும்பு துறைமுகத்தில் இந்திய போர்க்கப்பல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரி நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மீண்டும் ஆட்சியா பகல் கனவு காணாதீர்கள், மஹிந்தவுக்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் பிமல். பொருளாதாரத்தை சீரழித்த ராயபக்சர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக சூளுரைக்கின்றமை வேடிக்கையானது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், போலி வங்கி இணையதளம் மூலம் 10 லட்சம் ரூபாய் மோசடி, 22 வயது இளைஞன் கைது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. QR முறைமை காலவரையின்றி தொடரும். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளுக்கு மத்தியில் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறைமை காலவரையறையின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும் விளையாட்டு செய்திகளுக்குள் மாபெரும் உதைபந்தாட்ட இறுதிப் போட்டி வாகை சூடியது யங்கர்ஸ் அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. பாகிஸ்தான் சூப்பர் லீக் விளையாட தனுஷானவுக்கு ஓராண்டு தடை என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்தும் திட்டமில்லை, ஈரானின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தீவிரம். அமெரிக்காவுடன் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளை நடாத்தும் திட்டம் தற்போது இல்லை என்றும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது என்று அந்த செய்தி. அதே போல உயிர்த்த ஞாயிறு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வவுனியாவில் கடும் காற்றுடன் பலத்த மழை, வீடுகள் வர்த்தக நிலையங்கள் சேதம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை, வெலிங்டனில் அவசர நிலை பிரகடனம் என்ற ஒரு செய்தி. அதே போல ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது டைட்டானிக் உயிர்காப்பு அங்கி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் உலக புவி தினம் ஏப்ரல் 22ஆம் தேதியை முன்னிட்டு கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் தீபச்செல்வனின் புத்தகங்கள் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைப்பு, மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. இலங்கை சுங்க திணைக்களத்தில் தனது புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எழுத்தாளர் தீபச்செல்வன் யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் நேற்று செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து தீபச்செல்வனுக்கு முகவரியிடப்பட்டு அனுப்பப்பட்ட 5 வகையான புத்தகங்களில் 360 பிரதிகளை இலங்கை சுங்க திணைக்களம் கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பில் எழுத்தாளர்கள் மத்தியில் கடும்
எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்த தீபச்செல்வன் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் எனது புத்தகத்தில் உள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார அமைச்சின் அனுமதியுடன் புத்தகங்கள் விடுவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கலாச்சார அமைச்சில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதில் எனது இலக்கிய எழுத்து செயற்பாடுகள் குறித்தும் குறித்த புத்தகங்களினுடைய முக்கியத்துவம் குறித்தும் எனது கருத்துக்களை தெரிவித்தேன். அதில் ஒரு சிங்கள எழுத்தாளர் தனக்கு தமிழ் தெரியாது என்றும் என்னுடைய புத்தகங்களை வாசிக்கவில்லை என்றும், ஆனால் இவற்றில் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு தரும் விடயங்கள் உள்ளன என்றும் கூறுவது எந்த வகையில் ஏற்புடையது? புத்தகத்தை வாசிக்காமல் இவ்வாறு கருத்து கூறுகிறார்கள். இதுவே இனவாதமும் பாரபட்சமும் ஆகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக இந்திய உபஜனாதிபதியை சிக்கன பிடியுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். உள்நாட்டு செய்திகளுக்குள் மன்னாரில் விபத்தில் பலியான குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவு. மன்னார் தாராபுரம் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள துருக்கி சிட்டி பகுதியில் விபத்தின் போது உயிரிழந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட 1 வயது 7 மாதமான குழந்தை ஒன்றின் சடலம் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னார் தாராபுரம் மையவாடியில் தோண்டி எடுக்கப்பட்டது. துருக்கி சிட்டி பகுதியில் கடந்த 18ஆம் தேதி மாலை பான் விற்பனை செய்வதற்காக சென்ற மின்கலத்தில் இயங்கும் முச்சக்கர வண்டி துருக்கி சிட்டி பகுதியில் பான் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு வளைவில் இருந்து வெளியே வந்த குறித்த குழந்தை முச்சக்கர வண்டியில் அடிபட்டதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த குழந்தையை உடனடியாக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் குறித்த குழந்தை இறந்து காணப்பட்ட நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சடலம் குறித்த மேலதிக நடவடிக்கையின் பின்னர் குழந்தையின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி தாராபுரம் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டது. குறித்த சடலம் தொடர்பில் மன்னார் போலீஸ் தரப்பினர் முறையான விசாரணைகளை முன்னெடுக்காமல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்லடக்கம் நடந்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் முறைப்பாட்டிற்கு அமைவாக மன்னார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் நேற்று செவ்வாய்க்கிழமை விசாரணைகளுக்காக குறித்த சிறுமியின் சடலத்தை தோண்டி எடுக்க உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை நீதவான் முன்னிலையில் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அனூறு அரசாங்கத்தின் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து பேராயர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்னேற்றம் கண்டு வருவதாக கொழும்பு பேராயர் கல்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக செம்மணி புதைகுழி எதிர்வரும் திங்களன்று 3ஆம் கட்ட அகழ்வு நீதிமன்றம் நேற்று அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இனப்பிரச்சினை விடயத்தில் தனித்து செயற்படுகிறது தமிழ் தேசிய பேரவை CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிக்கு இணங்கிவிட்டு தமிழ் தேசிய பேரவையினர் பிரிதொரு முயற்சியையும் ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் குற்றச்சாட்டினை வெளியிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியோடு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையில் தமிழ் தேசிய பேரவைக்கு சுமந்திரனால் கடும் நெருக்கடி, கஜேந்திரகுமார் MP பதிலடி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஈழத்தமிழ் மக்களிடம் கட்சிகள் மிக அதிகம், இந்தியாவிற்கு வந்த கவலை, ஈழத்தமிழர்களிடம் கட்சிகள் அதிகரித்து விட்டன, அதனை ஓரளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என இந்திய துணை குடியரசுத் தலைவர் தன்னிடம் தெரிவித்தார் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், இடமாற்றங்கள் நிறுத்தம், ஆசிரியர்கள் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சட்டவிரோத மீன்பிடி, கட்டைக்காடு கடற்பரப்பில் 4 மீனவர்கள் கைது என்ற செய்திகளும், செம்மணி புதைகுழி தொடர்பான மரபணு பரிசோதனைக்காக அறிக்கை கோரியது மன்று என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் QR முறைமையின் மூலமே எரிபொருள் வழங்கல் தொடரும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளுக்கு மத்தியில் நாட்டில் எரிபொருளை முறைப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு முறைமை கால வரையறையின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக எரிபொருள் போக்குவரத்தில் 20% பங்களிப்பை வழங்கும் கோர்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையை அதிகரித்திருக்கின்றது. இதனை எதிர்கொள்ளும் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவே இலங்கையில் மீண்டும் QR முறைமை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர்
டிஜே ராஜகருணா இது குறித்தும் தெரிவிக்கையில், உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வராததால் தற்போதைய QR குறியீடு முறைமையின் கீழேயே விநியோகம் தொடரும் என குறிப்பிட்டிருக்கின்றார். நிலைமையை பொறுத்து வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டில் அவ்வப்போது மாற்றங்கள் செய்யப்படும். எரிபொருள் விநியோகத்தை மேலும் நவீனப்படுத்த அரசாங்கம் சில புதிய திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது என அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரே நாளில் 10 நாய்கள் விஷம் வைத்து கொலை, விசாரணைகள் தீவிரம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிலக்கரி இறக்குமதி விசாரணை அடுத்த வாரம். நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின் உற்பத்தியின் போது ஒழுங்கற்ற அல்லது சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றதா என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் அடுத்த வாரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், ஈரான் போர் காரணமாக வாரம் 310 கோடி இழப்பு. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி, வெளிநாட்டு பண பரிமாற்றம் ஆகியன கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்று ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் தனது புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும், தொடர்ச்சியாக தடுப்பு காவலர் கரந்தனிய ராஜு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், ஆளணி பற்றாக்குறையால் தெங்கு முக்கோண வலயம் மன்னார் மாவட்டத்தில் பாதிப்பு. அரசாங்கத்தின் தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டமும் உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் அதை செயற்படுத்த உரிய அதிகாரிகள் இல்லாமையால் தென்னை வளர்ப்போர் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்ட விவசாய குழுவின் இவ்வாண்டிற்கான முதலாவது கூட்டம் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் தலைமையில் அண்மையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அதில் மன்னார் மாவட்ட தென்னை வளர்ப்பாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எலிக்காய்ச்சல் அபாயம். புத்தாண்டு காலங்களில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலைகளை ஆண்டிய பகுதிகளில் நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுகளில் பங்கேற்ற பொதுமக்கள் எலிக்காய்ச்சல் கிருமிகளின் தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என சுகாதாரத்துறை எச்சரித்திருக்கின்றது. பெரும்பாலான புத்தாண்டு நிகழ்வுகள் மற்றும் கயிறு இழுத்தல் போன்ற விளையாட்டுகள் சேற்று நிலங்கள், வயல்வெளிகள் மற்றும் சிறிய குளங்களுக்கு அருகிலேயே நடாத்தப்பட்டிருக்கின்றன. எலிகளின் சிறுநீர் கலந்த நீர் அல்லது சேற்றுடன் உடலில் உள்ள காயங்கள் வழியாக இந்த கிருமிகள் நேரடியாக மனித உடலுக்குள் ஊடுருவும் வாய்ப்புள்ளது. கடுமையான காய்ச்சல், தசை வலி, தலைவலி மற்றும் கண்கள் சிவப்படைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக விழிப்புடன் இருக்க வேண்டும். விளையாட்டுகளில் ஈடுபட்ட பின்னர் இவ்வாறான அறிகுறிகள் தென்படுபவர்கள் சாதாரண காய்ச்சல் என எண்ணி அலட்சியமாக இருக்கக்கூடாது. தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் இதனை எளிதாக குணப்படுத்த முடியும் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அரசியல் துருப்பு சீட்டல் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், மதுவரி திணைக்களத்திற்கு காலாண்டில் 70.4 பில்லியன் வருவாய். 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மதுவரி திணைக்களம் 70.4 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கின்றது. இது இந்த காலப்பகுதிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 61.95 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை விட 13.6% அதிகமாகும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடும், வீதியில் நின்றோரை மோதி தள்ளிய கார் ஒருவர் பலி. தம்புத்தேகம குருநாகல் பிரதான வீதியில் இடம்பெற்ற கார் விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கார் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் நின்றிருந்த 5 மீது மோதியதுடன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரின் பின்பகுதியிலும் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த விபத்தில் வீதியோரத்தில் நின்றிருந்த 2 ஆண்கள், 2 பெண்கள் மற்றும் ஒரு சிறுமி என 5 காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதியும் காயமடைந்திருக்கின்றார். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், உயிர்த்த ஞாயிறு விசாரணை, அனுர அரசில் முன்னேற்றம், மல்கம் ஆண்டகை தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்னேற்றம் அடைந்து வருகின்றது என்று மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், உயிர்த்த ஞாயிறு விசாரணை ஒரு அரசியல் விளையாட்டு, நாமல் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நிலக்கரி ஊழலை மறைத்து வெள்ளையடிக்கிறது அரசு, திலித் ஜெயவீர தெரிவிப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கு உதயன் பத்திரிகையிலே புதன் பொய்கை மலர்ந்திருக்கிறது. பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்களும் கட்டுரைகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அரங்கியலூடாக மொழி கற்றலில் புதிய திசை, பேராசிரியர் கந்தையா ஸ்ரீ கணேசனுடன் ஒரு நேர்காணல் என்ற தலைப்பிடலோடு புதன் பொய்கையில் அவரினுடைய
நேர்காணல் பற்றிய விடயங்கள் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அயலவனும் ஆபத்தான நிழலும் என்ற தலைப்பிடலோடு அஞ்சன் அருள்வண்ணன் அவர்களினுடைய கட்டுரையும், செயற்கை நுண்ணறிவும் சமுதாயமும் என்ற தலைப்பிடலோடு கலாநிதி மககந்திர ராஜா பிரவீணன் அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள், டெல்லியை தோற்கடித்து பலம் பெற்றது ஹைதராபாத். ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லியை தோற்கடித்து புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் கண்டது ஹைதராபாத் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும், இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.